வள்ளிக்கணவன் பேரை வழிபோக்கன் சொன்னாலும் உள்ளம்புருகுதடி கிளியே ஊனும் புருகுதடி. பழனியில் இன்னைக்கு தைப்பூச திருவிழா விமர்சையாக நடந்துட்டுருக்க, சூப்பராக நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி ஒவ்வொரு கோயில்லையும் காலையில் இருந்தே விசேஷம்தான். நேற்றுலேருந்தே வள்ளலார் கோயிலெலாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் விசேஷம்தான். 3 வேளையும் அன்னதானம் போட்டுருக்காங்க, சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க ஒவ்வொரு கோயில்லையும். அப்புறம் சில கோயில்களில் திருக்கல்யாணமும் நடக்கும். தைப்பூச திருநாளில் பார்த்திங்கன்னா காலையில் இருந்து விரதம் இருக்கிறவங்க இருப்பாங்க, பால் மட்டும் சாப்பிடுவாங்க. சிலர் அன்னாகாரம் இல்லாமல் இருப்பாங்க, தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. சிலர் பால் பழம் சாப்பிடலாம். அப்புறமா 6 மணி போல் அதுக்கப்புறம் அவங்க டிஃபன் மாதிரி கூட சாப்பிட்டுப்பாங்க. இன்றைக்கி 6 விளக்கு ஏற்றிட்டு முருகனுக்கு வழிபடுறது விசேஷம். ஒரு விளக்கு எப்பயும் ஏற்றணும், அது இல்லாமல் முருகனுக்கு ஒரு 6 விளக்கு ஏற்றணும். இன்றைக்கி அந்த மாதிரி ஏற்றி நம்ம வேண்டியதை கேட்டோம்னா முருகன் இஷ்டமாக கொடுப்பார். நம்ம சூப்பராக இருக்கலாம். அந்த மாதிரி போயிட்டுருக்கணும். ஓகே, இன்றைக்கி நல்லபடியாக முடிஞ்சுது. எல்லா கோயில்லையும் பார்த்திங்கன்னா இன்னும் விசேஷம்தான், விமர்சையாக நடந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு கோயில்லையும் அப்படியே ஜெகஜோதியாக இருக்குது. பார்த்திங்கன்னா மகர சங்கராந்தி அதிலிருந்து வர பௌர்ணமி தான் தைப்பூசம். இன்றைக்கி பௌர்ணமியோட இதுவும் பண்ணிட்டுருப்பாங்க சிவன் கோயிலெலாம். ஆனால் முருகர் கோயிலில் பார்த்திங்கன்னா விசேஷம்தான் போயின்ட்டுருக்கு, தடபுடலாக போயின்ட்டுருக்கு. எங்கள் ஊர் பக்கத்தில் வல்லக்கோட்டை வல்லக்கோட்டையிலையும் பார்த்திங்கன்னா நல்ல விமர்சையாக போயின்ட்டுருக்கு. வல்லக்கோட்டை முருகன் பார்த்திங்கன்னா ஆஜானு பாகுவா நல்லா நேராக அப்படியே விசுருவம் மாதிரி அழகாக இருப்பார். அங்கேயும் விசேஷமாக தான் போயின்ட்டுருக்கு. எப்படியோ நம்மளுக்கு இருக்க முடியறத இருக்கலாம். நம்ம முருகனுக்கு 3 வேளையும் டிஃபன் சாப்பிட்டு இருக்கிறவங்களும் இருப்பாங்க, இல்லை முழு நேரமும் விரதம் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஒரு நாள் நம்ம தைப்பூசத்துக்காக இருந்தோம்னா நம்மளுக்கு நல்லது. அது அவங்களோட மன விருப்பம், எப்படியோ அதுபடி நடந்துக்கலாம். முருகன் இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணுன்றதெல்லாம் கிடையாது. மனப்பூர்வமாக நீங்கள் எது செஞ்சாலும் அவர் ஏற்றுப்பார். கடவுள் மற்றவங்க சொல்கிற மாதிரி இது பண்ணணும் அது பண்ணணுன்றதெல்லாம் கிடையாது. நம்ம இஷ்டப்பட்டு நம்ம என்ன செய்கிறோமோ அதை அவர் ஏற்றுப்பார். ஒரு இலைய கிள்ளி போட்டால் கூட போதுமா, அது அவரை ஏற்றுப்பாராம். ஒரு கற்பூரம் ஏற்றினா கூட போதும், ஒரு விளக்கு ஏற்றினா கூட போதும், இல்லை இருந்த இடத்துல இருந்து நினச்சிண்டா போதும். கடவுளை நினச்சிக்கணும், அவ்வளோதான். இன்றைக்கி கொஞ்சம் நான்வெஜ் சாப்பிடாமல் வெஜ்ஜு சாப்பிட்றவங்க இருப்பாங்க, டிஃபன் மட்டும் சாப்பிட்றவங்க இருப்பாங்க, இல்லை ஒருவேளை உணவு மட்டும் எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி அது அவரவர்களோட விருப்பம். ஆனால் கந்தனோட புகழ் பாட என்ன ஒரு ஆனந்தம் அப்படி. ஏன்னா இன்றைக்கி சக்தி கிட்ட வேல் வாங்கின நாள். பழனியில் தான் ரொம்ப விசேஷமாக இருக்கும். திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் பண்ணினார் சூரனை வதம் பண்ணுறதுக்காகவே பிறந்தவர் இல்லையா ஆறுமுகன். 6 கமலங்களில் சிவனோட நெற்றியில் இருந்து வந்த தீப்பொறியில் 6 கமலங்களில் அவர் ஆறுமுகனாக பிறக்கிறார். சூரனை வதைக்கிறதுக்காகவே வளர்றார். சூரனை வென்று அவனை ஆட்கொண்டு சேவலாக மாற்றி அவரோட சேவல் கொடியும் சேவலாக வச்சுக்கிறார் அந்த சூரனை. அவனுக்கு பகைவனுக்கும் அருளியவர். கடைசியில் அவனுக்கு விஸ்வரூப தரிசனமும் காமிச்சவர். கடைசி நேரத்தில் நீ என்ன அனுகிரகம் உனக்கு என்ன சொல்லு அப்படின்னு இவர் கேட்டப்போ சூரன் சொல்கிறான், நான் உங்ககிட்ட பணிஞ்சு இது பண்ணுறது எப்படி? நீங்கள் என்ன கொல்றதுக்காகவே என்னை வதம் பண்ணுறதுக்காகவே வந்த கடவுள் இல்லையா? உங்களோட மதிப்பு கெட்டு போயிடும், என்னை அழித்து ஆட்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னவன் இல்லையா சூரன். அதனால் அவனை ஆட்கொள்றதுக்காக அவனை அழித்து சேவலாக மாற்றி சேவல் கொடியோன்ற பேரோடு இருக்கார். முருகனுக்கு பார்த்திங்கன்னா இது கலியுகம். இப்போல்லாம் கந்தன் யுகமாக ஆயிடுச்சு. எங்கே போனாலும் கந்தனோட பேர் தான். நம்ம அப்படியே ஒரு நினச்சி ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு என்ன முருகா இதுன்னு மனசளவில் சொன்னாலே போதும்,
அது நம்ம முன்னாடி அப்படியே எந்த வாகனத்து மூலயமாவோ எதன் மூலயமாவோ மயில் அகவறது மூலயமாவோ இல்லை ஏதோ ஒரு தரிசனம் அவர் கொடுப்பார். அவர் ஒரு ஃபோட்டோ வழியாவது முருகான்னு வரும், வேலா வரும், மயிலா வரும், யாமிருக்க பயமேன் என்று வரும். எப்படியோ ஆனால் அவங்களோட மன விருப்பம்தான். ஆனால் நான் உணர்ந்திருக்கேன், இக்கட்டான நேரங்கள்லாம் என்ன இப்படி ஒரு சோதனை சோதிக்கிற, நீ இருக்கியா இல்லையா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அப்படி வண்டியில் போயிட்டு இருந்தா முன்னாடி ஒரு வண்டி போகும். அந்த வண்டியில் எப்படின்னா ஒரு வாசகம் இருக்கும், முருகரோட வாசகம். யாம் இருக்க பயமேன், வேல், மயில், அந்த மாதிரி காட்சி கொடுப்பார். அந்த மாதிரி இந்த எப்படியோ வந்துடுவார் முருகன். நம்மளுக்கு அழகாக அவர் வழிகாட்டுவார். அவர் குரல் கொடுப்பார் நம்மளுக்கு, நான் இருக்கேன், நீ கவலைப்படாத, ஓடு ஓடு அப்படின்ட்டு. நம்ம சோர்ந்து போய் உட்காந்துட்டா எப்படிங்க, எப்படி அவர் இருக்கார், ஓடுவோம் அப்படின்னு. எல்லாரோடும் போகிறது தானே சோதனை, இருந்தால் தானே சாதனை. அதனால் நம்ம சோர்ந்து போயிடாமல், இதுவும் நல்லதுக்கு தான். இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறியா, எனக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறியா, ஓகே இதுவும் நல்லதுக்கு தான். ஏதோ என்னை வச்சு சாதிக்க பார்க்குற, என்னை வச்சு எதையோ பண்ண பார்க்குற, அதுதான் இப்படியெல்லாம் எனக்கு ஒரு சோதனை அப்படின்னு போக்கிட்டே இருந்தோம்னா அவன் பார்த்துப்பான், முருகன் பார்த்துப்பான், என் அப்பன் முருகன் பார்த்துப்பான். அப்படியே ஓடுவோம். முருகா முருகா, அரோகரா அரோகரா, கந்தா கடம்பா கார்த்திகேயா, எப்படியோ அவங்களுக்கு விருப்பப்பட்டதை சொல்லி, கந்த சஷ்டி கவசம் பிடிக்குதா சொல்லுங்கள், கந்தகுரு கவசம் பிடிக்குதா சொல்லுங்கள். ஏதாவது ஒரு வேலை நம்மளுக்கு ஏதாவது ஒரு பாடல் கேட்கணும் இல்லையா, சரவண பவ நம்மளுக்கு ஒரு நாள் 36 தடவை சொல்ல முடியாது இல்லைங்களா கந்த சஷ்டி கவசத்தை. அதுக்குத்தான் அவர் எவ்வளவு ஷார்ட்டாக அதுலேயே சொல்லியிருக்காரு. அந்த சரவண பவன்றதை நம்ம 6 முறை அதை அப்படியே எழுதி அதை 6 முறை சொல்லிட்டா 36 முறை சொல்லதுக்கான பலன் கிடைக்கும் நம்மளுக்கு. கடவுள் என்னமோ நம்மளுக்கு எல்லாம் சொல்லி தான் இருக்கார், அதை நம்ம பின்பற்ற மாட்டேன்றோம். பின்பற்றணும், அவர் படி போகணும்.